சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 78 சொல்றேன் பாருங்க. ஐயப்ப சுவாமி சொல்றேன் பாங்க. குருசாமி வீட்டில் அவர் எப்போ அவர் வைக்க மறந்துட்டாரு, எத்தனை வருஷம் கழிச்சு தன்னுடைய புள்ள மூலியமா அங்க வீட்டில் போய் உட்காந்து ஆட்சி செய்கிறாரு பாருங்க. ஆனா அவர் வரத்துக்கு முன்னாடி தன்னுடைய துரைசாமி அப்பாவோட பொண்ணு கனவுல வந்துட்டார் வீட்டுக்கு வர மாதிரி பாருங்க. இதெல்லாம் எப்படி ஆன்மீக உணர்த்துது பாருங்க. இறைவருடைய இறை பக்தி எதையெல்லாம் உணர்த்துது பாருங்க. என்ன சொல்றதுங்க ஐயப்பனுடைய மகிமையே. அப்ப அந்த பாக்கியத்தை ஐயப்பன் எனக்கு கொடுத்ததுக்கு, அதாவது நீ சொன்ன மாதிரி தான், என்ன புண்ணியம் செஞ்சுன்னு எனக்கு தெரியல. ஐயப்பனோட பக்தனாக இருந்ததுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு புண்ணியமா ஐயப்பன் வந்து என்கிட்ட பேசுறான்னா எவ்வளவு பெரிய விஷயங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இன்னொரு ஆன்மீகமே அடங்கியிருக்கு. எல்லா ஆன்மீகத்தையும் ஐயப்பன் என்னை உணர வச்சிருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் யார் எனக்கு நல்லது பண்றாங்க கெட்டது பண்றாங்க எல்லாத்தையுமே ஐயப்பன் உணர்த்துறான். எப்படி வெளியே நடிக்கிறதும் உள்ளுக்குள்ள நடிக்கிறதும் வெளியே நம்ம கிட்ட எப்படி பேசுறாங்கன்றதும் பகவான் ஸ்ரீதர்மா சாஸ்தா என் கண்முனை கட்டுறாங்க. எப்படி எப்படி என்ன சொல்றேனே தெரியல. பகவான் ஐயப்பனை எப்படி நம்மளை பற்றி தப்பு தப்பா பேசிட்டு நம்ம கிட்ட வரும்போது எப்படி அவங்க நடிக்கிறாங்க, யார் யார் எப்படி என்னென்ன நடிக்கிறாங்க அப்படின்னு பகவான் ஐயப்பன் என்கிட்ட காட்டுறேன். இந்த இடத்துல பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் உண்மை. சொல்றேன் ஐயப்பன் பேசுறான்ட்டுன்னு, இதுதான் உண்மை. ஆனா இன்னி வரைக்கும் அவன் பிள்ளையாக வாழ்கள். யாருக்கும் இவங்க நம்ம கெட்டது நினைக்கிறாங்களா, இவங்களுக்கு கெட்டது பண்ணக்கூடாது. அவங்கள பத்தி நம்ம கடவுள்கிட்டயே வேண்டக்கூடாது. இவங்களுக்கு கெட்டது பண்ண அதுவும் வேண்டக்கூடாது. அப்ப இறைவன் உங்ககிட்ட வாழ மாட்டான். எல்லாருக்கும் நல்லதான் நினைக்கிறோம். அதுதான் பகவான் ஐயப்பன் எனக்கு உனக்கு. யாரு உனக்கு கெட்டது பண்ணாலும் தீங்கு நினைத்தாலும் நீ அவர்களுக்கு என் பிள்ளையாகவே நல்லவனாகவே அவர்கிட்ட இருக்க வேண்டும். யாருக்கும் நீ கெட்டது நினைக்க கூடாது. யார் உனக்கு என்ன தீங்கு சனைந்தாலும், யார் உன்னுடைய வெற்றி தடுக்க நினைத்தாலும் அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. உன்னுடைய வேலை என்ன, உனக்கு நான் கொடுத்த வேலை என்ன, அந்த வேலையை செஞ்சுட்டு நீ போய்க்கினே இருக்க வேண்டியதுதான். பகவான் ஐயப்பன் என்னை உணர்த்துகின்றான் தத்துவமசி. இன்னி வரைக்கும் அத்தனை பேர்கிட்டையும் என்கிட்ட நடிச்சவங்க அத்தனை பேர்கிட்டையும் நானாகத்தான் இருக்கிறேன். அவருங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா பகவான் ஸ்ரீதர்மா சாஸ்தா யார் யார் ஒவ்வொரு மனுஷங்களை பற்றியும் பகவான் ஐயப்பன் என்னை உணர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால் நான் மணிகண்டனாக ஐயப்பன் பிள்ளையாக இருந்து ஐயப்பன் பிள்ளையாக வாழ்கிறேன். அதான் என்னுடைய மனைவி கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு எல்லாமே கெட்டது நினைக்கிறாங்க, நீங்க எப்படி அவங்கள எதுவுமே தெரியாத மாதிரி எல்லார்கிட்டையும் நீ நல்லவனாக இருக்க அப்படின்னு என் வைஃப் எனக்கு திட்டுவாங்க. அதுக்கு சொல்ல ஒரே விஷயம், நான் ஐயப்பன் நெற்றியில் வைக்கும் சந்தனம் எப்படி வாசனையா இருக்கும், ஐயப்பன் நெத்தியில இருக்கும். நான் அவன் நெத்தியில் இருக்க சந்தனம் நான். அப்ப அவன் பிள்ளை நானு. அப்ப அவன் பிள்ளை சந்தன வாசனையாதாம இருக்கணும். நான் சாக்கடையா இருக்கக்கூடாது. தத்துவமசியோட புள்ள நான். அப்ப அனைத்தையும் உணர்ந்தவன் நான், அனைத்தையும் உணர வச்சுவன் ஐயப்பன். அப்ப நம்ம யாருக்கும் கெட்டது நினைக்கூடாது. நம்மளுக்கு கெட்டது நினைக்கிறதா அவங்க பார்த்துக்குவாங்க. இவங்களுக்கு யார் கெடுவான் கேடு நினைப்பான். யார் யார் என்ன நினைக்கிறாங்களோ அவரு பகவான் ஐயப்பன் நம்மளாக இருக்கணும். எப்படி எல்லார் மனதிலும் என்ன நடிக்கிறாங்க என்ன போறாங்க அப்படின்னு பகவான் ஐயப்பன் கண்ணீரே காட்டுகிறான் எனக்கு. இதுதான் இறைவன் பேசுறான்னு சொல்றேனே, இதுதாங்க உண்மை. இது மட்டும் இல்லை, நாளைக்கு இன்னொரு தத்துவத்தை உங்களுக்கு சொல்றேன். எல்லாருமே உணர்வீங்க. இதை நம்ம சொல்றதுக்கு எல்லாருமே எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரியாது. இறைவி பக்தி கொண்ட இறைவன் மீது காதல் கொண்டவர்கள், இறைவன் மீது நீங்க காதல் கொண்டதை விட இறைவன் உங்கள் மீது காதல் கொண்டவர்தான் இறைவன் உங்களிடம் பேசுகிறான். எப்படி நீங்கள் இறைவன் மீது பக்தியை விட இறைவன் உங்கள் மீது வைத்த அந்த பாசம் உங்களை அவர் பேச வைக்கிறான். இறைவன் அவன் பேசுகிறான் உங்களிடத்தில். இதுதான் சொல்றேன். எல்லாருக்குமே யாரு கெட்டது பண்ணாலும் நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு நல்லதே நினைச்சிட்டு போங்க. யாருக்கு கெட்டது நீங்க நினைக்காதீங்க. கெட்டது நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. எல்லாமே நல்லதையே நினைங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ஸ்ரீதர்ம சாஸ்தாவே என் சரணம் ஐயத்தா.
ஐயப்பா தர்மத்தை நிலநாட்டும் என் ஐயப்பனே சரணம் ஐயப்பா. குருவே துணை என் ஐயப்பன் குருநாதனே துணை. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. நாளைக்கு பாகம் 79ல் அம்மா மேல்மலையில் ஒரு அம்மா வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. அந்த அம்மா பேசுனதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், கேளுங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே குருவே துணை, குருவே துணை, குருவே துணை.